1997 புத்தம் புது பூவே படத்தில் வர்ற சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்குங்கிற பாடலை எழுதி S.A. ராஜ்குமார் அவர்கள் இசையில் பாடலாசிரியராக களமிறங்கியவர் கவிஞர் ஸ்நேகன் அவர்கள். இவர் 750 படத்துக்கும் மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. 2500க்கும் மேலே பாடல்கள் எழுதியிருக்காரு. 2001 வந்த பாண்டவர் பூமி படத்தில் அவரவர் வாழ்க்கையில் தோளா தோளா போன்ற ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு. மௌனம் பேசியதே படத்தில் ஆடாத ஆட்டம் எல்லாம், சாமி படத்தில் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு, ஆட்டோகிராஃப் படத்தில் ஞாபகம் வருதே, ராம் படத்தில் ஆராரிராரோ, ஆடுகளம் படத்தில் யாத்தே யாத்தே, ஏகன் படத்தில் ஹே சாலா ஓடும் மறையில், சுறா படத்தில் சிறகடிக்கும் நிலவு, சூரி நடித்து வெளிவந்த கருடன் படத்தில் 3 பாடல்கள், சமுத்திரகனி நடித்து வெளிவந்த திருமாணிக்கம் படத்தில் 2 பாடல்கள், இந்த மாதிரி பல ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு ஸ்நேகன் அவர்கள். பாடல்கள் மட்டும் இல்லைங்க, 2017 விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 1 தமிழ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்று ரன்னர் அப்பாவும் வந்திருக்காரு. இவர் எழுதிய பாடல்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அதிக அளவில் பிரபலமாச்சு. 2022 இவர் பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 1 கண்டஸ்டண்ட்டாகவும் வந்தார். இது போக ஸ்நேகன் அவர்கள் படத்துலையும் நடிச்சிருக்காரு. 2009 வந்த யோகி படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. 2011 வந்த உயர்திரு 420 ஹீரோவாக நடிச்சிருக்காரு. 2019 வந்த கோமாளி படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. 2022 வந்த யானை படத்தில் காலேஜ் ப்ரொஃபஸராக நடிச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக பிப்ரவரி 2018 கமலஹாசன் அவர்கள் தொடங்கிய மக்கள் நீதி மையம் பார்ட்டியில் ஸ்நேகன் அவர்கள் அஃபிஷியலாக அந்த பார்ட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக ஜாயின் பண்ணார். 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷனில் சிவகங்கை தொகுதியில் மக்கள் நீதி மையம் கேண்டிடேட்டாக நின்னார். அந்த எலெக்ஷனில் 5வது இடத்தையும் பிடிச்சார். 2021 நீண்ட நாள் காதலியான கன்னிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஜனவரி மாதம் இவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. இந்த நிலையில தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஸ்நேகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சந்திச்சிருக்காரு. அப்போ கமலஹாசன் அவர்கள் 2 குழந்தைகளுக்குமே தங்க வளையல் அணிவிச்சிருக்காரு. குழந்தைகளுக்கும் பேர் சூட்டியிருக்காரு. அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா காதல் கவிதை அப்படிங்கிற தமிழ் பேரை சூட்டியிருக்காரு. இதோட ஃபோட்டோஸை ஸ்நேகன் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காரு. அது உங்கள் பார்வைக்காக. இதுக்கு முன்னாடியும் இதே போல தூய தமிழ் பேர் கொண்ட பேரை இரட்டை குழந்தைகளுக்கு வச்சிருக்காங்க. அது என்ன பேரு, யாருடைய குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.